தூத்துக்குடியில் கடலில் சங்கு எடுக்கும் பணியில் ஈடுபட்ட மீனவர் பரிதாபமாக இறந்தார். கீழ அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்த பிரதிஷ்டன் என்ற மீனவர் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து முகமது மைதீன் என்பவரது படகில் 10 மீனவர்களுடன் சங்கு எடுக்கச் சென்றார். அப்போது ஆழ்கடலில் மூழ்கிய அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் 5000 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும், கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டில் மர்மமான முறையில் காயங்களுடன் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கவரன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்பவர் மதுபோதையில் வீட்டுக்கு உறங்க சென்ற நிலையில் கழுத்து, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதோடு மர்ம மரணங்களும் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளத்தில் +2 தேர்வு எழுதி வீடு திரும்பிய மாணவி மின்சாரம் தாக்கி தந்தை இறந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கதறி அழுதார். கொக்கிரகுளம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்கிற ரவியின் 2வது மகள் மகாலட்சுமி 12ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் பொதுத் தேர்வு எழுதி வருகிறார். இந்நிலையில் ஒரு வீட்டிற்கு பணிக்கு சென்ற ரவி அங்கு எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்குதலுக்கு உள்ளான வேலாயுதம் என்பவரை காப்பாற்ற முயன்ற போது இருவரும் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக இறந்தனர். இந்த நிலையில் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய மகாலட்சுமி தந்தை இறந்ததை அறிந்து கதறி அழுத சம்பவம் காண்போர் நெஞ்சை கலங்கச் செய்தது. கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் பள்ளி மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவிநாசி சாலையில் உள்ள தனியார் பள்ளியின் நிலம் கையகப்படுத்தப்படுவதால் பள்ளியை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை கண்டித்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.